இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஓவிய கண்காட்சியில் திருவள்ளுவரின் படம் காவி நிறத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளுவர் ஓவியத்தை காவி நிறத்தில் வரைய வேண்டாம் என மாணவர்களிடம் அறிவுறுத்த இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். எதற்காக இந்த அறிவுறுத்தல், என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் விதமாக திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஓவிய கண்காட்சி என்பது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுல பல்வேறு மாணவர்கள் பல்வேறு விதமான திருவள்ளுவர் சிலைகளை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். இந்த ஓவியம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஓவிய கண்காட்சியை தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டார். அப்போது இந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு மாணவர் ஒருவர் திருவள்ளுவரின் முழு உருவ சிலையை காவி நிறத்தில் வரைந்திருந்தது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக திருவள்ளுவர் சிலையை காவி நிறத்தில் வரைவது, காவி நிறத்தில் புகைப்படத்தை வெளியிடுவதற்கு திமுக தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய சூழல்ல இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல காவி நிறத்தில் திருவள்ளுவர் சிலையின் ஓவியம் இருக்கிறதே என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் திருவள்ளுவர் ஓவியத்தை காவி நிறத்தில் வரைய வேண்டாம் என மாணவர்களிடம் அறிவுறுத்த இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு இந்த ஓவிய கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த திருவள்ளுவர் ஓவியத்தின் அந்த காவி நிற ஓவியம் என்பதும் கண்காட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.